ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து இந்த பிராண்ட் நியூ பல்சர் NS 400Zயோட டீட்டெயில் ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட அல்டிமேட் செல்லிங் பாயிண்ட்டே இந்த வண்டியோட ப்ரைஸிங் தான். 2.35 lakhs ஆன் ரோடில் இந்த வண்டியை வந்து பஜாஜ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த வண்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லா ஆஸ்பெக்டையும் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வீடியோவில் பார்த்தலாம். அண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் இந்த வண்டியை வாங்கலாமான்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்தலாம். வாங்க. வண்டியோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் NS 200 தான் வந்து மேஜராக வந்து ரிசம்பிள் பண்ணுது. டேங்கோட பேனல்ஸாக இருக்கட்டும், ரியர் பேனல்ஸாக இருக்கட்டும், இந்த டெயில் லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து NS 200 தான் ரிசம்பிள் பண்ணுது. கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப் டிசைன் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்ப்பான LED DRLோட ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. செம்ம பவர்ஃபுல்லான யூனிட் தான். அண்ட் சைடில் வந்து பேனல்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ வண்டியோட லுக்ஸும் வந்து இந்த செக்மெண்ட்டில் ஒரு காம்பேக்டான 400cc பைக் அப்படின்றத கண்டிப்பாக இந்த வண்டியை சொல்லலாம். அண்ட் இன்னும் சில விஷயங்கள் எங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, வண்டியோட பில்ட் குவாலிட்டியில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ப்ரைஸ் பாயிண்ட் வந்து 2.35 lakhs தான் இருந்தாலுமே இந்த பில்ட் குவாலிட்டி அப்படின்றது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். இந்த பேனல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டடியாக கொடுத்துருக்கலாம். அண்ட் அங்கங்கே கொஞ்சம் வயரிங் ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஸ்விட்ச் கேஸ் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஹசர்ட் ஸ்விட்ச் இருக்குது, ஒரு இன்டெகிரேட்டட் இக்னிஷன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை டாகிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அது நல்லா அட்ராக்டிவாக இருக்குது அண்ட் நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இங்கே வந்து பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் கியர் செட்டப் வந்து ஓவரால் நல்லா பண்ணிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி லெவல்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க ப்ரீமியமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செம்மையாக இருந்திருக்கும். NS 400Zயோட என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு 373cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் DOHC என்ஜின். டாமினரோட அதே என்ஜின் செட்டப் தான். அதில் வந்து ஒரு DTSI ட்ரிபிள் ஸ்பார்க் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து இந்த என்ஜின் செட்டப்பில் மிஸ் ஆகுது. பவரை பொறுத்த வரைக்கும் 40 PS அண்ட் டார்க் வந்து 35 Nm. இந்த வண்டியில் வந்து ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெயின், அர்பன், ஸ்போர்ட் அண்ட் ஆஃப் ரோட். ஸோ ஒவ்வொரு ரைடிங் மோடுக்கு ஏற்ற மாதிரி வண்டியோட என்ஜின் பவர் அண்ட் ABS இன்ட்ரூஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து ரைட் பை வயர் த்ராட்லிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சென்சார் பேஸ்ட் அப்படின்றதுனால இந்த த்ராட்லிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. வண்டியோட இனிஷியல் பிக்கப் வந்து டாப் நாச்சாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். 0 to 60, 0 to 100 எல்லாமே வந்து ஒரு ஃபாஸ்ட்டான டைமில் ரீச் ஆயிடுச்சு. இனிஷியல் பிக்கப் வந்து சூப்பராக இருக்கிறதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ரியர் ஸ்ப்ராக்கெட் தான். ஒரு பெரிய ரியர் ஸ்ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால வண்டியோட இனிஷியல் பிக்கப் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் மிட் ரேஞ்சும் நல்லா சாலிடாக ஸ்டேபிளாக இருந்துச்சு. 80 to 90, 90 to 100+ ரைட் பண்ணும்போதும் இந்த வண்டி வந்து ஸ்டேபிளாக என்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரைட் ஆச்சு. டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயும் எந்த விதமான இஷ்யூஸுமே இல்லை. நான் ரெயின் ஆர் அர்பன் மோட்ஸ்லேருந்து ஸ்போர்ட் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த வண்டியை வந்து ரைட் பண்ணும்போது ஹை ஸ்பீட்ஸில் வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கொடுத்து. 150ல் ரைட் பண்ணும்போதும் வந்து வண்டி என்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஒரு சூப்பரான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ டாமினாரோட என்ஜின் அப்படின்றதுனால வைப்ரேஷன் லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றதுல நம்ம நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். 3700 RPM ரேஞ்சிலேருந்து 5000 RPM ரேஞ்சில் லோவர் கியர்ஸில் வந்து வைப்ரேஷன் லெவல்ஸ் வந்து ஹேண்டில் பார்ஸ் அண்ட் ஃபுட் பெக்ஸில் வந்து ஃபீல் ஆச்சு. எந்த விதமான டவுட்டுமே இல்லை, ஃபீல் ஆச்சு. என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, டாமினார் அளவுக்கு ரொம்ப ஹெவியாக இல்லை, ஒரு வைடரான ஒரு ப்ராடான ஒரு பார் அண்ட் வெயிட் செட்டப் கொடுத்தாங்க. அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பார்ஸில் அது நல்லாவே வந்து கர்ப் பண்ணுச்சு. அண்ட் இது ஒரு ஹை கம்ப்ரெஷன் ரேஷியோ இருக்க வண்டி அப்படின்றதுனால ஹீட்டிங் அப்படின்றது ஆப்வியஸாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. நான் வந்து டிராஃபிக்கில் ரைட் பண்ணும்போது, ஹெவி டிராஃபிக்கில் ரைட் பண்ணும்போது எனக்கு வந்து 2 சைடுமே வந்து ஹீட்டிங் ஃபீல் ஆச்சு. ஒரு இடத்துல வந்து அதிகமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ரைட் சைடில் தைக்கடியில் வந்து ஹீட்டிங் வந்து அதிகமாகவே ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த கூலிங் சிஸ்டம், லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால இந்த ரேடியேட்டர்லாம் வந்து ஈஸியாக வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகி அந்த ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இருந்தாலுமே நீங்கள் வந்து ஹை டிராஃபிக்கில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட்டிங் ஃபீல் ஆகுன்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. நீங்கள் லாங் எடுத்து போகும்போது எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. வண்டியோட ரைடர் சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 807 mm கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராடான சீட் செட்டப் தான். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக மூவ் அரவுண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். என் ஹைட் வந்து 5'6", எனக்கு எந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பில்லியன் சீட் வந்து NS 200ல் எப்படி வருமோ அதே பில்லியன் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ராடாலாம் இல்லை, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிராப் ரயில் வந்து நல்லா சாலிடாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏறி உட்காடுறேன், என்னால் வந்து 2 காலையுமே வந்து கீழே பிளான் பண்ண முடியுது, பிளேஸ் பண்ண முடியுது. அண்ட் ரைடிங் எர்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்டாக வர்ற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து கம்ஃபர்ட் லெவல்ஸில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. அண்ட் ஃபுட் பெக்ஸும் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஓவர் அக்ரெசிவாக அவுட்ரைட் ஸ்போர்ட்டியாலாம் இல்லை.
கொஞ்சம் லைட்டாக ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஹேண்ட்லிங்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு இந்த வண்டியில் நான் ரைட் பண்ணும்போது. ஸோ பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா NS 400 வந்து சிட்டியில் ரைட் பண்ணுறது தான். உங்களுக்கு வந்து வண்டியும் வந்து 173 kgs தான், ரொம்ப ஹெவியும் இல்லை அப்படின்றதுனால இந்த ஹேண்ட்லிங் பொசிஷன், இந்த ஹேண்டில் பார் ரைடிங் பொசிஷனில் ஒரு நல்ல எஃபர்ட்லெஸ்ஸான ஹேண்ட்லிங்கை வந்து இந்த வண்டி கொடுத்து, எஸ்பெஷலாக சிட்டியில் வந்து நீங்கள் டிராஃபிக் ஃபில்டர் ரைட் பண்ணுறதுலாம் வந்து செம்ம ஈஸியாக இருக்கும். நீங்கள் டாமினார் ஓட்டிட்டு அந்த என்ஜினில் இந்த வண்டியை நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஏன்னா இவ்வளோ காம்பேக்டாக இருக்குது, இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வண்டி எனக்கு வந்து சிட்டியில் கொடுத்துச்சு. அண்ட் ஹேண்டில் பார் பொசிஷன் வந்து ரொம்ப கமிட்டடாக இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் நீங்கள் வந்து என் ஹைட்டுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக நான் வந்து முன்னாடி போகிற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் லாங்லாம் எடுத்து போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூஸுமே கொடுக்காது. நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட வீக்கெண்ட் லாங் ரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வண்டியில் தாராளமாக போக முடியும், எந்த விதமான பிரச்சனையுமே கொடுக்காது. ஐடியல் ஹைவே க்ரூசிங்கை பொறுத்த வரைக்கும் 90 to 100 இல்லை 100 to 110 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறீங்க, ஒரு 5000 to 6500 RPM ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான மைலேஜும் எதிர்பார்க்கலாம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அப்படின்றது ஒரு 27லேருந்து 33 அந்த ரேஞ்சில் தான் எதிர்பார்க்க முடியும். ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட இந்த வண்டி வருது. அண்ட் கியர் ஷிஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, மாடரேட்டாக தான் இருக்குது. ஸோ அடிக்கடி வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் எந்த விதமான இஷ்யூஸுமே இருக்காது. அண்ட் கிளச்சை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஸ்லிப் கிளச் கொடுத்துருக்காங்க. கிளச் வந்து ரொம்ப லைட்டாலாம் இல்லை, உங்களுக்கு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக உங்கள் கைக்கு எங்கே வந்து கரெக்டாக கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் கிளச் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவே கொடுத்துருக்கலாம். அடுத்தபடியான டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து ஒரு பீஃபியரான ஒரு ப்ராடான ஒரு USD ஃபோக் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ஒரு பேலன்ஸ்டான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ரைட் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக அந்த சிட்டி டிராஃபிக் ஃபில்டர் பண்ணி ரைட் பண்ணுறதுக்குலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து நீங்கள் 140 ரேஞ்செலாம் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது நல்லாவே இருக்குது. ஒரு சாலிடான பெரிமீட்டர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, ஒரு சாலிடான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கு மேலே நீங்கள் புஷ் பண்ணும்போது விண்ட் பிளாஸ்ட்லாம் அதிகமாக இருக்கும்போது தான் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்றது கொஞ்சம் லேக் ஆகுது. அண்ட் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி பற்றி பேசும்போது இன்னொரு விஷயத்தை நம்ம பேசணும், இந்த டயர்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு MRF ஜாப்பர் கொடுத்துருக்காங்க 110 செக்ஷன், பின்னாடி வந்து ஒரு 140 செக்ஷன் ரேடியல் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி 140 செக்ஷன் ரேடியல் கூட மேனேஜபிள் தான். ஃப்ரண்ட்டில் வந்து ரேடியல் செக்ஷன் கொடுத்துனாங்க அப்படின்னா ஒரு சாஃப்டான எட்ஜ் இருந்திருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் ஹைவேஸில் ஹை ஸ்பீட்ஸில் ரைட் பண்ணும்போது இன்னும் ஒரு பெட்டர் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹேண்ட்லிங் இருந்திருக்குன்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. அதை மட்டும் பஜாஜ் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 320 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து ஒரு 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ரைட் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு ப்ரொக்ரெசிவான பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் தான். அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால உங்களோட லிமிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை செட் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ரியர் டிஸ்க் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்திருக்கலாம், ஃப்ரண்ட்டுமே வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். டுவெல் சேனல் ABS வருது அப்படின்றதுனால வீல் லாக் இஷ்யூஸ் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஹை ஸ்பீட்ஸில் ரைட் பண்ணும் போதும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் பிரேக் கேலிப்பர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்க, ஒரு ரேடியல் மவுண்டட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கும். இன்னும் ஒரு ஷார்ப்பான ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். அண்ட் இந்த வண்டியில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஸ்போர்ட் ஆர் ஆஃப் ரோட் மோடில் ரைட் பண்ணும்போது டர்ன் ஆஃபும் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தபடியான ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஒரு கலர் LCD யூனிட் கொடுத்துருக்காங்க. நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வருது அப்படின்றதுனால டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், இன்கமிங் கால் அலர்ட்ஸ், மெசேஜ் அலர்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் ரைடிங் மோட்ஸும் வருது அப்படின்றதுனால லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் பேஸ்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்விட்சஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ரைட் சைடில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட ரைட் சைடில் ஒரு மல்டி இன்ஃபோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது இந்த நெகட்டிவ் LCD கிளஸ்டர் கூட கரெக்டாக மேட்ச் ஆகலை. அவங்க வந்து இதில் நிறையா டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் அதை ப்ரீமியமாக கொடுத்துருக்கலாம், மேபி அது ஒரு நெகட்டிவ் LCDயாகவே கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட இது. அண்ட் இந்த கிளஸ்டரில் வந்து உங்களுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரைடிங் மோட்ஸ் டாகிள் பண்ணிக்கலாம், கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம், லேப் டைமர் இருக்குது. ஸோ நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. கிளஸ்டரும் வந்து பிரைட் சன்லைட்டில் நீங்கள் ரைட் பண்ணும்போதும் வந்து நல்ல விசிபிளாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லே அவுட் இருந்தால் கண்டிப்பாக பெட்டராகவே இருந்திருக்கும்.
இந்த ஹெட்லாம்ப் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ப்பான எல்இடி டிஆர்லோட ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு செம்ம பவர்ஃபுல்லான யூனிட்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் நைட் டைமில் ரைட் பண்ணும் போது ஒரு சூப்பரான இலுமினேஷன் கொடுக்கும். இண்டிகேட்டர்ஸ் எல்இடி நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்ல மாதிரி இந்த வண்டியில் வந்து ஹசர்ட் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அண்ட் டெயில் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் NS200 என்ன டெயில் செக்ஷன் இருக்குமோ அதே சிம்பிளான ஸ்லீக்கான யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர நிறையா பல்சர்ஸில் வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வண்டிலையும் வந்து ஒரு நீட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்க ஒரு யூஎஸ்டி சாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து லாங் ரைட்ஸ்லாம் எடுத்து போகிறீங்க, மொபைலில் சார்ஜ் பண்ணலாம், அது வந்து ஒரு ஹேண்டியான விஷயமா இருக்கும். NS400Zயோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு காம்பேக்டான வண்டி அப்படின்றதுனால நீங்கள் வந்து சிட்டியில் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வண்டி கொடுக்கும். வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 2,35,000 rupees ஆன் ரோட் சென்னை. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறையா விஷயங்கள் வந்து அவங்க கொஞ்சம் கட் பண்ணிருக்காங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் செக்ஷன் ஸ்விங் ஆர்ம் கொடுத்துருக்காங்க, ரேடியல் மவுண்டட் பிரேக் கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்கலாம், அண்ட் டிடிஎஸ்ஐ என்ஜின் கொடுக்கல. ஸோ அந்தந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க வந்து கட் பண்ணியிருக்காங்க. என்ன தான் பண்ணாலுமே 2.35 lakhs ஆன் ரோடில் ஒரு சில 200cc பைக்ஸை கூட இந்த வண்டி வந்து ப்ரைஸிங்கில் அண்டர் கட் பண்ணுது. அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்ட் ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் எதிர்பார்க்குறீங்க, சிட்டியில் நான் வந்து அதிகமாக ரைட் பண்ணுவேன், எனக்கு வந்து ஹேண்ட்லிங்லாம் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணும், ஒரு அஃபோர்டபுளான 400cc வேணும் அப்படின்னா கண்டிப்பாக NS400Z ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் மக்களே பஜாஜ் பல்சர் NS400Z பற்றின என்னோட ஃபர்ஸ்ட் ரைட் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பிராண்ட் நியூ பல்சர் NS400Z பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.